தல தோனி 2011 வேர்ல்டு கப்பில் வின்னிங் ஷாட்டை அடிக்கிறதுக்கு ஒரு பேட்டை பயன்படுத்தினார்ல. அந்த பேட்டானது 2021ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த ஒரு ஆக்ஷனில் 72 லட்சம் ரூபாய்க்கு விலை போயிருக்கு. இதனாலேயே அந்த ஒரு பேட் தான் இந்த உலகத்திலேயே அதிக விலை கொண்ட பேட்டாக கருதப்படுது. ஸோ இந்த ஒரு கிரிக்கெட் பேட்டு தான் இந்த உலகத்திலேயே அதிக விலை கொண்ட கிரிக்கெட் பேட்டாக கருதப்படுது. இதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்திலேயே மிக அரிதான மற்றும் அதிக விலை கொண்ட பொருட்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் ஏலத்தில் விற்கப்பட்ட டாப் 10 அதிக விலை கொண்ட பொருட்களுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அறம் யாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 10 பேட்மிண்டன் கேபினெட். 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் 30க்கும் மேற்பட்ட அறிஞர்களால் 6 வருட உழைப்பிற்கு பிறகு உருவாக்கப்பட்டது தான் இந்த பேட்மிண்டன் கேபினெட். இது பணக்காரர்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு அலமாரின்னு சொல்லலாம். இந்த அலமாரியானது முழுக்க முழுக்க தங்க மூலம் பூசப்பட்டு மரகத கற்களை பொதிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பல ஓவியர்கள் ஒன்றிணைந்து இந்த அலமாரியில் ஓவியத்தை தீட்டியிருக்காங்க. பல கை தேர்ந்த மரச்சிற்பி கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அலமாரியில் சிற்பங்களை வடிவச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மனிதர்களுக்கு இணையான 12 அடி உயரமும் 7 அடி அகலமும் கொண்ட இந்த ஒரு அலமாரியானது இந்த உலகத்திலே விலை மதிப்பு மிக்க அலமாரியாக கருதப்படுது. இதனுடைய விலை $36.6 மில்லியன். அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 273 கோடி ரூபாய்க்கு ஒரு ஏலத்தில் விற்பனையாகியிருக்கு இந்த ஒரு பேட்மிண்டன் கேபினெட். நம்பர் 9 ஜிம்சன் வீட் ஒயிட் ஃப்ளவர். நம்பர் 1 நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஓவியம் தான் உலகத்திலேயே அதிக விலை கொண்ட பொருட்கள் பட்டியலில் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ஓவியத்தில் என்னடா இருக்கு, பூக்கள் மட்டும்தானே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுதான் எனக்கும் தெரியல. இந்த ஒரு ஓவியத்தை பிரபலமான ஓவியரான ஜார்ஜியா ஓகெஃபி எனும் பெண் அறிஞர் தான் இந்த ஓவியத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஓவியமானது $44.4 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 330 கோடி ரூபாய்க்கு ஒரு ஏலத்தில் விலை போயிருக்கு. பிரபலமான ஓவியர் ஒருவரால் இந்த ஒரு ஓவியம் வரையப்பட்டதாலேயே இந்த ஓவியத்துக்கு இவ்வளவு மதிப்பு. நம்பர் 8 1962 ஃபெராரி. ஃபெராரி கார்களில் மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே கார் விரும்பிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஓலி கிரெயில்னா அது இந்த ஒரு கார் தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கார் 1962 இருந்து 1964 வரைக்கும் தயாரிக்கப்பட்டது. இந்த ஒரு காரோட பேரு ஃபெராரி 250 GTO பெர்லினேட்டா. இந்த ஒரு காரை 1962 இருந்து 1964 வரைக்கும் வெறும் 36 தான் தயாரிச்சாங்க. அதனாலேயே ஒரு அரிதான காரா இந்த கார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கார் ரேஸ் காராகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு காரானது இத்தாலியில் நடக்கக்கூடிய பிரபலமான ரேஸான GT சாம்பியன்ஷிப்பை 1962ஆம் ஆண்டு கைப்பற்றுச்சு. இப்படி ஒரு ரேஸை கைப்பற்றியதாலையும் இந்த காரானது வெறும் 36 தான் உலகத்திலேயே இருக்கிறதாலையும் இந்த காரானது $48.4 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 357 கோடி ரூபாய்க்கு விலை போயிருக்கு. இந்த உலகத்திலேயே அதிக விலை கொண்ட கார்னா அது இந்த ஒரு கார் தான். நம்பர் 7 ப்ளூ டைமண்ட் ஓப்பன்ஹைமர். ஓப்பன்ஹைமர்னா அணுகுண்டை தயாரித்தவர் கிடையாது, இவர் ஒரு நகைக்கடை வியாபாரி. இந்த நகை வியாபாரி அவருடைய தொழிற்சாலையில் தயாரித்த ஒரு வைரம் தான் இந்த ப்ளூ டைமண்ட் ஓப்பன்ஹைமர்னு சொல்லலாம். இந்த ப்ளூ டைமண்ட் ஆனது இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் அதிக விலைக்கு ஏலத்தில் போகப்பட்ட ஒரு வைரம்னு சொல்லலாம். இந்த ஒரு வைரமானது கிட்டத்தட்ட 14.62 கேரட் எடை கொண்டது. அதோட அழகான கட்டிங்ஸும் இருக்கும். பார்க்கறதுக்கே நீல நிறத்தில் பளிச்சுன்னு இருக்கும். நீல நிறத்தில் இவ்வளவு அழகா இருக்கிறதாலேயே இந்த ஒரு வைரத்துக்கு $57.5 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 425 கோடி ரூபாயை 2015 ஆக்ஷனில் இந்த ப்ளூ டைமண்டுக்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க. நம்பர் 6 போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட். டேவிட் ஆக்னி அப்படிங்கிறவர் மிக பிரபலமான ஒரு ஓவியர்னு சொல்லலாம். இவர் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஓவியர். இவர் வரைஞ்ச ஓவியத்தில் ஒன்று தான் போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட். இந்த ஒரு ஓவியத்தை அவர் கலிஃபோர்னியாவில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருந்தப்போ அங்கிருந்த வீடுகளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு ஓவியத்தை 1972ஆம் ஆண்டு உருவாக்கியிருந்தார். இந்த ஒரு ஓவியமானது 2018ஆம் ஆண்டு ஆக்ஷனில் $90.3 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 672 கோடி
ரூபாய்க்கு விலை போச்சு. அதாவது ஆதிபுருஷ் பட்ஜெட்டுக்கு இந்த ஒரு ஓவியமானது விலை போச்சுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனா போயிருக்குங்க. நம்பர் 5 ரேபிட் பை ஜெஃப் கூன்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு முயல், இந்த முயல் பொம்மையானது எவ்வளவு ரூபாய்க்கு தெரியுமா விலை போயிருக்கு? 91.1 மில்லியன் டாலர், அதாவது 675 கோடி ரூபாய்க்கு இந்த முயல் பொம்மையானது விலை போயிருக்குங்க. ஏன் போச்சு, எதுக்கு போச்சுன்னு தானே கேட்குறீங்க. இதை ஜெஃப் கூன்ஸ் எனப்படக்கூடிய ஒரு பிரபலமான சிற்பி உருவாக்கி இருக்காரு. இவர் வந்துட்டு அதிகமாக பலூன் ஆர்டிஸ்ட்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். இவர் அதிகமாக அமெரிக்க தெருக்கல்ல மிகப்பெரிய பலூன் ஆர்ட்டுகளை உருவாக்கிட்டு இருந்தாரு. இவர் உருவாக்கிய வெள்ளியாலான ஒரு சிலை தான் இந்த ஒரு ரேபிட்னு சொல்லலாம். இதுல என்ன ஒரு கலை நுணுக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஆனா இந்த ஒரு கலையை அமெரிக்க மக்கள் அதிகமாக ரசிச்சிருக்காங்க. நாம அந்த ஊர்ல பிறந்திருந்தா ஒருவேளை நாமளும் இந்த முயல் பொம்மையை ரசிச்சிருப்போமோ என்னவோ. இந்த ரேபிட் ஆனது நியூயார்க்கில் நடந்த 2019 ஆக்ஷன்ல இந்த 675 கோடிக்கு விலை போயிருக்கு. நம்பர் 4 கீகோமேட்டிஸ் பாயிண்டிங் மேன். நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு வெண்கல சிலையானது 1947ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற ஸ்விஸ் சிற்பியான ஆல்பர்டோ கீகோமேட்டியா அவரால் உருவாக்கப்பட்டது. இந்த ஒரு வெண்கல சிலையானது 2017ஆம் ஆண்டு ஆக்ஷனில் 141.3 மில்லியன் டாலருக்கு விலை போயிருக்கு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 1150 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு வெண்கல சிலையானது விலைக்கு போயிருக்கு. இந்த ஒரு வெண்கல சிலையை பார்க்கும்போது என்னடா ஒரு மனுஷன் குச்சி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். இந்த ஒரு ஓவியத்துக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு, ஒரு எக்ஸிபிஷன். ஆல்பர்டோ கீகோமேட்டியா வெறும் ஒரு நாள்ல உருவாக்கி இருக்காரு. இந்த ஒரு சிலையானது நீங்க பாக்குற மாதிரி சின்னதாலாம் இருக்காதுங்க. கிட்டத்தட்ட 180 சென்டிமீட்டர் உயரம் கொண்டது, அதாவது 5.9 அடி ஒரு மனிதனுடைய உயரம் கொண்டது இந்த சிலை. இந்த ஒரு வெண்கல சிலையானது ஒரு பிரபலமான சிற்பியால் உருவாக்கப்பட்டதாலேயே இது 1150 கோடி ரூபாய்க்கு விலை போயிருக்கு. அதனாலேயே இந்த ஒரு வெண்கல சிலை தான் இந்த உலகத்திலேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட ஒரு சிலையா இப்போ வரைக்கும் இருக்கு. நம்பர் 3 கிகாயாட். நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட கப்பலானது கிட்டத்தட்ட 123 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தனியார் கப்பல்னா அது இந்த ஒரு கப்பல்னு தான் சொல்லலாம். இந்த ஒரு கப்பலுக்குள்ள என்னென்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு கப்பலானது ஒரு மால் அளவுக்கு பெருசுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு கப்பலுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கு, தியேட்டர் இருக்கு, பியூட்டி பார்லர் இருக்கு, ஸ்பா இருக்கு, மசாஜ் பார்லர் இருக்கு, கேமிங் சென்டர் இருக்கு, ஜிம் இருக்கு, எல்லாமே இந்த ஒரு கப்பலுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதனால தான் இந்த ஒரு கப்பலானது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய யாட்டா கருதப்படுது. இந்த ஒரு கப்பல் தான் இந்த உலகத்திலேயே அதிக விலைக்கு ஏலம் போன 3வது அதிக விலை கொண்ட பொருளா கருதப்படுது. இந்த ஒரு போட்டானது 168 மில்லியன் டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 1250 கோடி ரூபாய்க்கு விலை போயிருக்கு. இந்த கப்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கப்பல் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2 லெஸ் ஃபேமஸ் டி அல்கார். இந்த ஒரு ஓவியமானது இந்த உலகத்திலேயே மிக பிரபலமான மற்றும் உலகத்திலே சிறந்த ஓவியராக கருதப்பட்ட பாப்லோ பிக்காசோவால் வரையப்பட்டது. 1950ஆம் ஆண்டு இந்த ஓவியத்தை அவர் வரைஞ்சாரு. இந்த ஓவியத்தை அல்ஜீரியாவில் இருக்கக்கூடிய விலை மாதுக்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவர் வரைஞ்சிருப்பாரு. இந்த ஒரு ஓவியத்தை அதிக நேரம் என்னால் ஷோகேஸ் பண்ண முடியாது, அதனால் டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த ஒரு ஓவியமானது 179.4 மில்லியன் டாலருக்கு விலை போயிருக்கு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 1336 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு ஓவியம் விலை போயிருக்கு. இந்த ஒரு ஓவியமானது 18+ ஆன ஓவியமா இருக்கிறதாலையும் பிக்காசோவால் வரையப்பட்டதாலையும் ஒரு மாபெரும் கருத்தை எடுத்துரைக்கிறதாலையும் இந்த ஒரு ஓவியத்துக்கு 1336 கோடி ரூபாய் கொடுத்து 2015ஆம் ஆண்டு ஒரு ஆக்ஷன்ல வாங்கியிருக்காங்க. நம்பர் 1 சால்வடார் மண்டி. என்னதான் உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஓவியரா பிக்காசோ இருக்கலாம், ஆனா அவருக்கே ஹெட் மாஸ்டர்னா அது டாவின்சி தாங்க. லியோனார்டோ டாவின்சி 16ஆம் நூற்றாண்டுல சர்ச்சுகளுக்கெல்லாம் ஓவியங்கள் வரைஞ்சு கொடுத்துட்டு இருந்தப்போ ஜீசஸ் ஓவியத்தை ஒன்று வரைஞ்சாரு. அந்த ஒரு ஜீசஸ் ஓவியத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு ஓவியத்துக்கு சால்வடார் மண்டி அப்படிங்கிற பெயர் ஒன்று இருக்கு. இந்த சால்வடார் மண்டியானது அதிக விலைக்கு ஏலத்துல போன ஒரு பொருளா கருதப்படுது. நம்ம 2வது இடத்துல பார்த்த பொருளை விட
2 மடங்கு அதிக விலை கொண்டது தான் இந்த சால்வடார் மண்டி ஓவியம். லியோனார்டோ டா வின்சியின் கைப்பட இந்த ஓவியமானது வரையப்பட்டதாலேயே இந்த ஒரு ஓவியத்துக்கு 450.3 மில்லியன் டாலரை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்படி 3350 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு பெயிண்டிங் விற்பனையாகி இருக்காங்க. இந்த ஒரு ஓவியத்தை சவுதியின் இளவரசரான முகமது பின் சால்மான் அல் சாத் அப்படிங்கிறவர் தான் வாங்கியிருப்பாரு. 2017ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த ஒரு ஆக்ஷன்ல இந்த ஒரு ஓவியத்தை அவர் 3350 கோடி ரூபாய்க்கு ஏலம் கேட்டு வாங்கியிருக்காரு. ஏன்னா இந்த உலகத்திலேயே மிகவும் அரிதான ஒரு பொருளா இந்த சால்வடார் மண்டி தாங்க கருதப்படுது. ஏன்னா டாவின்சி அவர் கைப்பட உருவாக்கிய ஓவியம் அப்படிங்கிறப்போ அதுக்கு எவ்வளவு விலை இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. சரி, ஓகே மக்களே, அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு வீடியோ. இந்த வீடியோல நம்ம நிறைய பொருட்களை ஏலம் கேட்டதை பத்தி பார்த்தோம் இல்லையா? நீங்க ஒரு வேளை ஒரு ஏலத்துல கலந்துக்கிட்டா எந்த ஒரு பொருளுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து ஏலத்துல எடுப்பீங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடாதீங்க, உங்ககிட்ட கோடிக்கணக்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பொருளுக்கு நீங்க அதிகமா ஏலம் கேட்டு வாங்கலாம்னு சொன்னா எந்த ஒரு பொருளுக்கு அதிகமா ஏலம் கேட்டு வாங்குவீங்க? உங்களுடைய ட்ரீம் பொருள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா, பை பை.